கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நான் செய்ய நினைக்கும் ஒவ்வொரு காரியங்களிலும் தடை ஏற்பட்டு என்னை முன்னேற விடாமல் தடுக்கிறதே, இந்த தடையை என்னை விட்டு அகற்ற யாரால் கூடும் என்று நினைக்கும் ஆத்துமாவே, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஆமாங்க, நம் வாழ்க்கையில நாம் முன்னேற கூடாதபடிக்கு, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு அநேக தடைகள் வரும். ஒன்று, சத்துருக்களால் தடைகள் வருங்க. இரண்டாவதாக, நம்முடைய மதியினமே நமக்கு தடையா இருக்கும். மூன்றாவது, நம்மிடத்தில் இல்லாமை நம் காரியங்களை எடுத்து செய்ய கூடாதபடிக்கு தடையா இருக்கும். இந்த மூன்று விஷயத்திலையும் டீல் பண்ண கர்த்தரால் மட்டும் தாங்க முடியும். எல்லா தடைகளையும் உடைத்து நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள தேவனால் மட்டும்தான் முடியும். இந்த மாதத்தில் தேவன் அதை நமக்கு செய்ய விரும்புகிறார். கீழே வரும் காரியங்களை அதை குறிச்சு பார்க்கலாங்க. யோபு 42:2, தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்கிறார். என்ன அவர் அறிந்திருந்தார்? இதற்கு முன்பாக தேவன் தன்னை கைவிட்டார் என்று அறிந்திருந்தார். ஆனால் இப்பொழுது தேவன் நேரடியாய் இடைப்பட்ட போது, என் மூலமாக தேவன் உலகிற்கு எதையோ அறிவிக்க விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டு அறிக்கை செய்கிறார். உடனே தேவனும் அவருடைய ஆசீர்வாத தடைகளை உடைத்தெறிந்து இரட்டிப்பு மடங்காய் அவரை ஆசீர்வதித்து, அவர் மூலம் நண்பர்களை ஆசீர்வதித்து, அவரை நமக்கு ஒரு ரோல் மாடலாக செட் செய்து நம்மையும் அவர் மூலம் ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக தேவன் உடைக்கும் தடை. ஏசாயா 43:14, நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழச் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது கானான் தேசத்திற்கு வரும் முன்னாடி வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள், போராட்டங்கள், முறுமுறுப்புகள், அங்கலாய்ப்புகள் இருந்து ஒரு வழியாய் கானான் கிட்ட கூட வந்துட்டாங்க. ஆனா உள்ள போகாதபடிக்கு எரிகோ மதில் தடையா இருந்தது. மனிதர்கள் உடைக்கும் வண்ணமாக தேவன் உடைக்கவில்லை. ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் கொண்டு தேவன் அந்த பெரிய எரிகோவை உடைத்து ஜனங்கள் கானானை சுதந்திரிக்கத்தக்கதாக தேவன் கிரியை செய்கிறார். அவர்களுக்கு நெடுநாளாய் காத்திருந்த அந்த ஆசீர்வாத தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து கண்டார்கள். இந்த தடை உடைய காரணம்தான் என்ன? தேவன் ஒரு வித்தியாசமான யுத்த முறையை அவர்களுக்கு சொல்லுகிறார். ஒன்று செய்யாதீங்க, சும்மா துதிச்சிட்டு சுத்தி சுத்தி வாங்க. அவர்கள் கேள்வி கேட்காமல், இது லாஜிக்காவே இல்லையே என்று யோசிக்காமல் தேவன் சொன்னதை அப்படியே செய்தார்கள். இதில் நடந்ததுதான் என்ன? இவர்கள் ஏன் இப்படி சுற்றி வருகிறார்கள் என்று பயந்து போய் அவர்கள் எதிரிகள் மனம் மடிவாகி அவர்கள் சோர்ந்த சூழ்நிலையில் தேவன் அந்த எரிகோ மதிலை உடைத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க செய்கிறார். ஆமாங்க, நாமும் தேவன் சொல்ற காரியங்கள் சிலது லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா தேவனிடத்தில் அப்படியே நம் கீழ்ப்படுதலை நாம் காட்டும் போது நம் ஆசீர்வாத தடைகளை உடைத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க செய்யறாருங்க. இரண்டாவதாக ஏசாயா 43:17, ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் தேவன் ஒருமிக்க ஒரு திரியை போல ஊதி அணைத்து போடுகிறார். ஆமாங்க, ஒருவேளை தப்பி தவறி திக்கி திணறி ஆசீர்வாதத்துக்கிட்ட நம்ம வர்றவங்களா இருக்கலாம், சுதந்திரிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நமக்கு பின்னாடி வரும் பிரச்சனைகள், எதிரிகள், போராட்டங்கள், அநேக காரியங்கள் நம்ம இருதயத்தை சோர்வடைய செய்து நாம் தொடர்ந்து முன்னேற கூடாதபடிக்கு தடையாய் இருக்கலாம். தேவன் அந்த தடையை ஒரு திரி போல, அவரே பர்சனலா, நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம், திரி போல அணைத்து போட்டு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை தொடர்ந்து நடத்துகிறார். பார்வோனும் அவன் சேனையும் சிம்ம சொப்பனம் போல் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி துரத்தி அடிச்சாங்க. எது வரைக்கும்? செங்கடல் வரைக்கும். இதோ பிளக்க போது அவங்க போறாங்க. அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் சேனை பயந்து போயிட்டாங்க. கொஞ்சம் நஞ்ச பேர் இல்லைங்க, அநேக பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அநேக பிரச்சனைகள் வந்த போது தேவன் எல்லாரையும் ஒட்டு மொத்தமா செங்கடலில் ஒரு திரியை போல
அமிழ்த்தி போட்டார், அணைத்து போட்டார். இதன் மூலமாக அதை கடந்து போய் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். நமக்கும் இப்படிப்பட்ட திரளான பிரச்சனைகள் நம்மை பின்தொடர்ந்து ஆசீர்வாதத்திற்கு நேராக நாம் போகக்கூடாதபடி நாம் செய்யும் காரியங்களை தடுத்து கொண்டே இருக்கலாம். இந்த நேரத்தில் மோசே தேவனுக்கு செவி கொடுத்தது போல நாம் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை செவி கொடுத்து அதை அப்படியே செய்யும் போது தேவன் அதை ஒரு திரி போல் அணைத்து உங்க ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எல்லா தடைகளையும் நீக்குகிறார். மூன்றாவதாக நமக்கு இருக்கும் தடை 43:19 அங்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். ஏன் செய்கிறார்? ஏனென்றால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தேவையான ரிசோர்ஸ் உங்களிடம் இல்லை. ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் ஒன்றுமே செய்ய இயலாமல் கையை பிசைந்து கொண்டு என்ன செய்வது, கடன் வாங்குவதா, எப்படி இதை நிறைவேற்றுவது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் நினையாத இடத்திலிருந்து, நீங்கள் நினையாத வழியிலிருந்து தேவன் புது புது ரிசோர்சஸ் உண்டாக்குகிறார். ஆம், வனாந்திரத்தில் வழி, அவாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்குகிறார். இல்ல, நடக்க வாய்ப்பில்லை, நடக்காது நினைக்கும் இடத்திலே தேவன் புதிய காரியங்களை செய்து தடைகளை உடைத்து உங்களுக்குரிய ரிசோர்ஸை கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு நேராக உங்களை நடத்தி செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய போதிய ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார். ஆமாங்க, இதுவரைக்கும் அவருக்காக காத்திருந்தீங்க. இப்ப அதிகப்படியான தடை, இனிமேல் முடியாது, முடிச்சிடலாம், முற்றுப்புள்ளி வச்சிடலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா தேவன் இந்த நாளில் சொல்லுகிறார், புதிய காரியத்தை செய்ய போகிறேன், எந்த விதமான தடைகளா இருந்தாலும் உடைக்க போகிறேன், இந்த மாதத்தில் நீ சகலவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவாய் என்று இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். விசுவாசிங்க, நம்புங்க, தேவனிடத்தில் காத்திருங்க, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்யுங்க. புதிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொண்டு வருகிறார். சகல தடைகளையும் தேவனே உடைக்கிறார். ஜெபிக்கலாமாங்க. அப்பா, நான் அதிக தூரம் ஓடி இளைத்து போனேன், என் தடைகளால் நான் சோர்ந்து போனேன். ஆனால் இன்று அறிந்திருக்கிறேன், என் தடைகளை உம்மால் மட்டும் நான் உடைக்க முடியும் என்று சொல்லி எனக்கு என்று நீ நினைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்றுமே தடைபடாதபடிக்கு எல்லாமே என்னிடத்தில் வந்து சேர எனக்கு உதவி செய்யும். உமக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். உம் சத்தத்திற்கு செவி கொடுக்க உதவி செய்யும். புதிய காரியங்கள் என்னிடத்தில் வந்து சேரத்தக்கதாக தேவன் உமக்காக ஆண்டவரே உம் பாதத்தில் உட்கார எனக்கு கிருபை செய்யும். தேவரீர், இந்த மாதத்தில் தானே நீர் கொடுத்த வாக்குக்காக நன்றி. சகல ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து அதை உமக்கென்றும் ராஜ்யத்திற்கென்றும் பயன்படுத்த எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.